தி வார் ஆஃப் ஆர்ட் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு விதமான போராட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு போராட்டம், என்ன போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எதிரி நமக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த எதிரியோடு தான் நம்ம தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எதிரி யார், அந்த எதிரியை எப்படி வெற்றி கொள்வது, அந்த எதிரியை வெற்றி கொண்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்டை வெளியே கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. த வார் ஆஃப் ஆர்ட் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்டு ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர், கதைகளை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். இவருடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்களுக்கோ அல்லது க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இருக்கக்கூடிய முக்கியமான எதிரி யார் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதோடு இந்த எதிரியை நம்ம எப்படி வெற்றி கொள்ளலாம், அதற்கான 2 முக்கியமான செயல்கள், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஜென்ரல் புக்கு மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண, ரொம்பவே மோட்டிவேட் பண்ண ஒரு புத்தகம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் புக்கு தான். பட் இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. முதலாவது வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, த லைஃப் வி ஆர் லிவிங். இன்னொரு விதமான வாழ்க்கை என்ன அப்படின்னா, நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு வாழாமல் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அன்லிவ்டு லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழாத வாழ்க்கை அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், நம்ம வாழ்க்கையில் ஒரு 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 வெறுமையான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் வாழாமல் வாழணும்னு நினைக்கிற அந்த அன்லிவ்டு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எதிரியோட பேர் ரெசிஸ்டன்ஸ். எதிரி, அவ்வளோதான், எதிர்ப்பு. சரி, இந்த எதிரியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எதிரி உங்களுக்குள்ள சில விஷயங்களை செய்வான். எப்போ செய்வான், என்ன செய்வான் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, இதை இப்படி பண்ணலாமே, இது இப்படி பண்ணலாமே, இது என்னுடைய பேஷன், இது எனக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயமா இருக்குது, இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், இதை நான் எழுதணும்னு நினைக்கிறேன், இதை நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், இது நான் வரையணும்னு நினைக்கிறேன், இதை என்னுடைய பிஸ்னஸில் இந்த மாதிரியான ஒரு புது விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த எதிரி உங்களுக்குள்ள இருந்து ஒரு கூக்குரல் கொடுப்பான். என்ன அப்படின்னா, உன்னால் முடியாது, உங்களுக்கு அது வராது, உங்களுக்கு அது ஒத்து வராது, நீங்கள் பண்ணிங்கன்னா யார் பார்ப்பாங்க, எல்லோரும் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடையாது, உங்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டவுட், சுய நம்பிக்கையை உங்களுடைய மனசில் விதைப்பான். அதுதான் இந்த எதிரி செய்யக்கூடிய முதல் செயல். 2வது செயல் என்ன அப்படின்னா, இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாமே, இன்றைக்கி ஏதோ யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு, அதை பார்க்கலாமே, ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்க்கலாமே, யார் இவங்க கூட சும்மா போய் அரட்டை அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வான். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை, சோம்பேறித்தனத்தை, தள்ளி போடுற மாதிரியான செயல்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ண சொல்லுவான். அது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த குரல் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய எதிரி. இப்போ பார்த்தா இந்த 2 செயல்களுமே இந்த எதிரி செய்யக்கூடிய டெம்பரவரியான செயல்கள். ஆனால் இதனுடைய பர்மனண்ட்டான ஒரு விளைவு ஒன்று இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு வெறுமையான ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்போம். அப்போ இந்த எதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழலை, நம்ம எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு கூக்குரலையும் பின்னாடி கொடுப்பான். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை, நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருந்ததனுடைய விளைவாக இருக்கும். அதுக்கு காரணமும் இந்த எதிரி தான். இப்போது இது உங்கள் லைஃப் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இந்த எதிரி தான். ஸோ உங்களுடைய இந்த எதிரி செய்யக்கூடிய 3 முக்கியமான செயல்கள் தான் இது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எனக்குள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு குரலை கொடுக்கக்கூடிய என்னுடைய மைண்ட் வாய்ஸை, என்னுடைய எதிரியை நான் எப்படி அடக்கிறது, நான் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எம்ப்ரேஸ் இட். அதை அணைச்சிக்கோங்க. உங்களுடைய
மனசில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த எதிரி உங்களுடைய மனக்குரல் இதை பண்ண வேண்டாம், இதை தள்ளி போடு, இதை இப்போ செய்ய வேண்டாம், இது உனக்கு வராது, இது உன்னால் முடியாது, மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னா உன்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி உங்களுடைய மனசில் திணிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ் மைண்ட் வாய்ஸை இது வந்து வரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து வாய்ப்பே இல்லை, அது நிச்சயமாக வரும். ஆனால் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் கேட்க வேண்டிய இன்னொரு 2வது முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இந்த கேள்வியில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம பலவிதமான செயல்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, எந்த ஒரு செயலை நாம் இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா இது வந்து உண்மையாகவே என்ன டெவலப் பண்ணும், உண்மையாகவே இது ஒரு கிரேட், ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும், உண்மையாகவே இது வந்து ஒர்த்து, நான் வந்து இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன், என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை நான் வெளிப்படுத்தினேன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிது அப்படின்னு தோன்ற அந்த ஒரு செயல் என்ன? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படின்னு தோன்ற அந்த செயல் என்ன அப்படிங்கிறத மனசில் பதில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பதில் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த செயலை நீங்கள் செயல்படுத்தணும். ஸோ என்ன மாதிரியான செயலை செஞ்சால் உண்மையாகவே நம்முடைய எதிரியை தோற்கடித்து நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, எந்த ஒரு செயல் உங்களை வந்து எக்ஸைட் பண்ணுதோ, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுக்குதோ, அதே சமயம் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு உங்களுடைய மனசில் ஒரு தயக்கம் ஏற்படுதோ, இந்த எதிரியோட வேலை தான் அதுவும். எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயமும் சந்தேகமும் வருதோ, இந்த 2 விஷயமும் இருக்கிற மாதிரியான ஒரு செயல் உங்ககிட்ட இருக்குது. அந்த செயலை நீங்கள் செய்யாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த செயல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை செய்ய ஆரம்பிங்க. இப்போது உங்களுடைய எதிரியை தோற்கடிப்பதற்கான 2வது செயல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். ஜோர்டான் பெல்ஃபோர்ட்டின் சேல்ஸ் டெக்னிக்ஸ் குறித்து அறிந்து கொள்ள த வே ஆஃப் த வுல்ஃப் என்னும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய எதிரியை தோற்கடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய 2வது ஸ்டெப், ஃபேஸ் இட். அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே 2 விதமான மிருகங்கள் இருக்குது, 2 விதமான உயிரினங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயம், இன்னொன்று வந்து தைரியம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் மூலமாக ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம்ங்கிற அந்த பீஸ்ட்டையோ, அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரேஜ், அந்த தைரியம் அப்படிங்கிற அந்த பீஸ்ட்டையோ நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்து அதை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களை, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை செய்யாமல் நீங்கள் தள்ளி போடும்போது, தவிர்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம்ங்கிற அந்த மிருகத்தை, அந்த பீஸ்ட்டை நீங்கள் தீனி போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பீஸ்ட் உங்களுக்கு நன்மை செய்யாது. இந்த மிருகம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாது. இந்த மிருகம் உங்களை வந்து மேலும் மேலும் நெகட்டிவான விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய நன்மையான விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மிருகம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்துச்சு அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே சமயம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மிருகமும் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்த்துற அழகான செல்ல நாய்க்குட்டி மாதிரி. இதுக்கு நம்ம வந்து தீனி போட்டு வளர்க்கும் போது அது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், மேலும் மேலும் ஒரு தைரியத்தை கொடுக்கும், மேலும் மேலும் நீங்கள் க்ரியேட்டிவான செயல்களை செய்கிறதுக்கு தேவையான மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், கண்ணுக்கு தெரியாத எங்கிருந்துனே வருது அப்படின்னு தெரியாத அந்த ஒரு
அசட்டு தைரியத்தை உங்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக உருமாறி இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய, சூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்களில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த மிருகத்தை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது அடங்கி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம்ங்கிற மிருகத்தை நீங்கள் தீனி போட்டு வளர்க்க போகிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிற மிருகத்தை நீங்கள் தீனி போட்டு வளர்க்க போகிறீங்களா? அந்த முடிவு உங்கள் கையில் இருக்குது. அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தான் அந்த முடிவு. இந்த புத்தகத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் பாதிக்கப்பட்டுகிட்டே இருந்தாராம். அதாவது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கு, அந்த எழுத்தை எழுத விடாமல் ரொம்ப நாள் அவர் நிறைய காரணங்களால தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம்ங்கிற மிருகத்தை நான் தீனி போடுறதை நிப்பாட்டிட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம்ங்கிற மிருகத்துக்கு நான் தீனி போட்டு வளர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ண ஆரம்பித்தார். அன்னிலிருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தினமும் காலையில் 10 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். அது நல்லா எழுதுகிறோமா இல்லையா, டயர்டாக இருக்கா, என்ன ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கா, நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் அந்த கருத்துக்கள் வருதா வரலையா, நம்ம பர்ஃபெக்டாக எழுதுகிறோமா இல்லையா, அதை பற்றியெல்லாம் இவர் கவலைப்படவே இல்லை. தினமும் எழுத ஆரம்பித்தார். ஒரு செர்டன் டைமுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எழுதுறது அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பழக்கமாயிருச்சு. ஒன்று. ரெண்டாவது இவர்னால் ஈஸியாக அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம்ங்கிற மிருகத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அதாவது ரெசிஸ்டன்ஸை அவர்னால் தவிர்க்க முடிஞ்சுது. நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை அவர் நினச்ச நேரத்தில் செய்ய முடிஞ்சுது. மோரோவர் க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறி போயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கமிட்மெண்ட்டோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு அந்த எழுத்தாளர் தினமும் 10 மணிக்கு எனக்கு நான் எழுத வருதோ வரலையோ, எனக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கோ இல்லையோ, மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. நான் எழுத போகிறேன். அது நல்லா வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது நான் இன்றைக்கி எழுத போகிறேன் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி கமிட்மெண்ட்டோடு எழுத ஆரம்பித்தார். அதனால தான் அவரால் அந்த ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ண முடிச்சுது. நீங்கள் உங்களுடைய எதிரியை நீங்கள் தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கமிட்மெண்ட் கலந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விதமான தனித்திறமை அப்படின்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கலாம், தத்துவமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். அந்த கிஃப்டை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கிஃப்ட் இயற்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு விதையாக நமக்குள்ளே வச்சுருக்கு. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, அதை படிப்படியாக வளரச் செய்யணும். அப்படி வளரச் செய்யலை அப்படின்னா நம்ம நம்மளை ஹர்ட் பண்ணுறோம். நம்மளை ஹர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த கிஃப்டை நமக்குள்ளே வச்ச அந்த இயற்கையை நாம் ஹர்ட் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, இந்த கிஃப்ட்டு உங்கள் மூலமாக வெளியே வந்தால், அது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம், உங்கள் மூலமாக வெளியே வந்துச்சு அப்படின்னா அதனால் பயனடையக்கூடிய எத்தனையோ பேரையும் அது போய் சேர விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய வேலை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டியை, ஒரு பெஸ்ட் கிஃப்ட் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிக்கொண்டு வரும் விதமான செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அன்லிவ்ட் லைஃப், நம்ம வாழணும்னு நினச்சி வாழாமல் இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களிருந்து வேறுபட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்பை உங்களால் வாழ முடியும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஓவர் நைட்டில் நடந்த ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. இது ஒரு 4 வருஷம் உழைப்பு. யாரோட உழைப்புனா, சுலைமானோட உழைப்பு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட உழைப்பு. அவங்க வீட்டில் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானா, சுலைமான்னு பேர் சொன்னால் தெரியுமான்னா தெரியாது. அவங்க அப்பா